ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட்டி ஃப்ரூட்டி எக்லெஸ் கேக் பண்ண போகிறேன். கேக் பண்ணுறதுக்காக 1 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு சீனி, 3/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப்பு ரிஃபைண்ட் ஆயில், 1/2 கப்பு தயிர், வீட்டிலே பண்ண டியூட்டி ஃப்ரூட்டி, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ். இப்போ கேக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டில் எந்த பாத்திரத்தில் கேக்கு பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எல்லா இடங்கள்லையும் படும்படி நெய் தடவி வச்சிடலாம். பாத்திரத்தில் நெய் தடவின பிறகு அந்த பாத்திரத்தோட அளவுக்கு பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அதுக்குள்ளால் வச்சுருக்கேன். இப்படி பண்ணும்போது கேக்கு ஒட்டாமல் வந்துடும். நான் குக்கரில் வச்சு தான் கேக்கு வேக வைக்க போகிறேன். அதுக்காக குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். குக்கருக்கு உள்ளால் ஒரு ஸ்டாண்டு வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். குக்கர் சூடாகட்டும். இனி கேக் பேட்டர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன். அதில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சீனியையும் தயிரையும் சேர்த்துடலாம். சீனியையும் தயிரையும் பாத்திரத்தில் விடும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் தெரியல. இப்போ இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 1/2 கப்பு எண்ணெயும் சேர்த்துடலாம். எண்ணெய் வாசனை இல்லா எண்ணெயாக தான் இருக்கணும். அதுக்காகத்தான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயை விட்டுட்டேன். இதை லேசாக கலந்து விட்டுடலாம். இனி மாவை சேர்க்க போகிறேன். மாவு அப்படியே சேர்க்கக்கூடாது, ஒரு அரிப்பில் போட்டு அரித்து சேர்க்கணும். இப்போ அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பில் போட்டு அரித்து சேர்க்கலாம். கடைசியாக கொஞ்சம் மாவு அரிக்கும்போது எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேக்கிங் சோடாவையும் பேக்கிங் பவுடரையும் அதில் சேர்த்துருக்கேன். மாவு எல்லாத்தையுமே அரித்து அதில் போட்டுட்டேன். இனி இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் விட்டுடலாம். பால் நிறைய தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு விட்டு கலக்கணும். இப்போ நான் 1/2 கப்பு பால் அந்த மாவுக்கு கூட விட்டுருக்கேன். இதை கலக்கி விட்டுடலாம். ஒரே சைடாக தான் மாவை கலக்கி விடணும், மாறி மாறி கலக்கி விடக்கூடாது. மாவு நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த மாவு கரெக்டான அளவில் தான் இருக்குது. இனி இதில் நான் வீட்டிலே பண்ணின டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, அதில் 1/4 கப்பு அளவு சேர்த்துடலாம். டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்த பிறகு மாவு கொஞ்சம் திக்கானது மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் கூட பால் சேர்த்துருக்கேன். திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிட்டு. இனி நெய் தடவி வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தில் இதை விட்டுடலாம். இப்போ பாத்திரத்தில் விட்டுட்டேன். மேலோட்டமாக கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டியும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை லேசாக 2 தட்டு தட்டி விட்டுடலாம். அப்போ மாவில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இனி குக்கரில் வேக வைக்கலாம். குக்கரில் அந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். விசில் போடாமல் மூடியை மட்டும் வச்சு மூடியிருக்கேன். எப்படியும் ஒரு 40-50 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 50 நிமிஷம் ஆகிட்டு நான் மூடியை திறந்தேன். ஒரு கத்தியை வச்சு கேக்கோட நடுப்பகுதியில் குத்தி பார்த்தேன். கத்தியில் ஒட்டவே இல்லை. அப்போ கேக் வெந்துருகு. இனி வெளியே எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிட்டு நான் ஒரு பிளேட்டில் தட்டிட்டேன். அதில் இருந்த பட்டர் ஷீட்டை எடுத்துட்டேன். இப்போ சூப்பரான டியூட்டி ஃப்ரூட்டி எக்லெஸ் கேக் ரெடி ஆயிட்டு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணிடலாம். ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு செய்து பாருங்கள். போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் ப்ளம் கேக் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். டியூட்டி ஃப்ரூட்டி இல்லாமல் கூட இந்த கேக்கு பண்ணலாம். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.